ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜிகே டாப் 5 கொஷின்ஸ் அதோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? அதாவது who was the chairman of the drafting committee of Indian Constitution? ஸோ டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக யார் இருந்திருப்பாங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் இருந்திருப்பாங்க. அண்ட் தென் இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட வழிகாட்டியாக யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பார். அதன் பிறகு இந்த டிராஃப்டிங் கமிட்டி இருக்குல்ல, இந்த குழுவை எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது போக இந்த குழுவோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்திருக்கும்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 30, 1947. அதாவது 29 ஆரம்பிக்கிறாங்க, 30 அதோட ஃபஸ்ட்டு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்கம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் இதோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எப்போ சப்மிட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப் 21, 1948. அதாவது February 21, 1948 தான் ஃபஸ்ட்டு டிராஃப்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, இதோட ஃபைனல் டிராஃப்டை எப்போ சப்மிட் பண்ணியிருப்பாங்கன்னா November 26, 1949 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்கன்னா 7 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க யாரெல்லாம்னா ஃபஸ்ட்டு நம்மளோட சேர்மன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர், அவரை தொடர்ந்து வந்தவங்க யாரெல்லாம் அந்த கமிட்டியில் இருந்தவங்க யாரெல்லாம்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், என் கோபாலசுவாமி ஐயங்கார், அடுத்தது டாக்டர் கேஎம் முனுஷி, அடுத்தது பாருங்கள் சையத் முகமது சதுல்லா, அடுத்தது என் மாதவராவ், லாஸ்ட் ஒன் டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இவ்வளோ பேர் தான் சேர்ந்து டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்திருப்பாங்க. செகண்ட் கொஷின், தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையில் டேஸ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை என்னைக்கு அடாப்ட் பண்ணாங்க நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 22 ஜூலை 1947. ஆன்சர் ஆப்ஷன் பி. அண்ட் இதுவே நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகோட விட்த் டு லென்த் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 2:3. அண்ட் தென் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது தெரியுமா, அதை யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பிங்காலி வெங்கையா டிசைன் பண்ணார். தேர்டு கொஷின், நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் டேஸ் கீழ் வருகின்றது. அதாவது ஆஸ் பர் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாங்குவேஜ் கம்ஸ் அண்டர். ஸோ மொழிகள் எந்த அட்டவணையில் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொழிகள் எந்த அட்டவணையில் வரும்னா 8வது அட்டவணை. ஓகேவா? ஸோ அண்ட் தென் மொத்தம் அஃபிஷியலாக நம்ம இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் இது எந்த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 17. ஓகேவா? அது போக நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 343 to 351. இது எல்லாமே மொழி ரிலேட்டடான ஆர்டிக்கல் தான். ஓகேவா? நான் சொன்ன 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குதுன்னு சொன்னேன். பட் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச அந்த ஸ்டார்டிங் பீரியடில் எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 லாங்குவேஜஸ் தான் இருந்திருக்கும். ஓகேவா? அண்ட் தென் எந்த லாங்குவேஜ்லாம் அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தி லாங்குவேஜை 1967 ஆட் பண்ணியிருப்பாங்க. எந்த அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 21st அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி இந்த 3 லாங்குவேஜும் 1992 71st அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது போடா, டோங்ரி, மைத்திலி அண்ட் சாந்தாலி இந்த லாங்குவேஜஸ்லாம் 2004 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க.
ஓகேவா. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தா 22. ஃபஸ்ட்டு 14 இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு சொன்னல சில லாங்குவேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஆட் பண்ணி 22 லாங்குவேஜஸாக ஆயிட்டு. அண்ட் தென் கிளாசிக்கல் லாங்குவேஜுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகே, அது எதெல்லாம்னா தமிழ், அதுக்கு எப்பவும் அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜுங்கிற அந்தஸ்து கொடுத்துருப்பாங்கன்னா 2004 கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சான்ஸ்கிரிட்டுக்கு 2005, கன்னடாவை அண்ட் தெலுங்கு ரெண்டையுமே 2008 வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் மலையாளமாக 2013, ஒடியாவை 2014 கிளாசிக்கல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 4th question, match correctly the borrowings to இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். அதாவது நம்மளோட இந்தியன் அரசியலமைப்பு இருக்குது தெரியுமா, அதில் நிறைய இது வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம பெறப்பட்டிருக்கோம். அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பாராளுமன்ற முறை மக்களாட்சி. இதை நம்ம யார்கிட்டருந்து வாங்கியிருப்போம், அதாவது யார்கிட்டருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா யூகே, அதாவது இங்கிலாண்டில். ஓகேவா. அண்ட் அது போக வந்து இங்கிலாண்டில் இருந்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டு, அப்புறம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினெட் சிஸ்டம், பைகேமரல் சிஸ்டம், இது எல்லாமே வந்து நம்ம யார்கிட்டருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சுருக்கோன்னா இங்கிலாந்து, அதாவது யூகேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள். இதை யார்கிட்டருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி வச்சுருக்கோன்னா அமெரிக்காவிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சுருக்கோம். அமெரிக்காவோட நேமை வந்து யூஎஸ்ஏ அப்படின்னும் அழைப்பாங்க. அது போக அமெரிக்காவில் இன்ஸ்பயர் ஆகி நம்ம எதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட், அதாவது பிரசிடெண்ட்டோட பதவி நீக்கம், அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், அதாவது எப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஜட்ஜை நம்ம ரிமூவ் பண்ணலாம் அந்த ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட் போஸ்ட்டு, இது எல்லாமே வந்து நம்ம அமெரிக்காவிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்மளோட இந்தியன் அரசியல் அமைப்பில் வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்கள், டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள், நம்ம ஷார்ட் ஃபார்மாக டிபிஎஸ்பி அப்படின்னு அழைப்போம். இதை வந்து நம்ம அயர்லாண்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வச்சுருப்போம். ஓகேவா. அது போக அயர்லாண்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம வந்து ராஜ்யசபாவோட மெம்பர்ஸை எப்படி நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்ககிட்ட தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்போம். அது போக வந்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட் இருக்காங்களா, அந்த மெத்தடுமே நம்ம வந்து அயர்லாண்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வச்சுருப்போம். அடுத்தது பாருங்கள், கூட்டாட்சி. இதை வந்து நம்ம எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சுருப்போம்னா கனடாவிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சுருப்போம். ஓகேவா. அது போக வந்து ரஷ்யாட்ட இருந்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருப்போம். அண்ட் தென் ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து தான் நம்ம ரிபப்ளிக் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம வாங்கியிருப்போம். ஓகேவா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். அது போக வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, இந்த வேர்ட்ஸுமே வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி நம்ம எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து நம்ம என்ன வாங்கியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபாவை எப்படி எலெக்ஷன் பண்ணலாம், அதாவது எலெக்ஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா இருக்குது தெரியுமா, அதை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம வாங்கியிருப்போம். அது போக ஜப்பான்லேருந்து தான் நம்ம எப்படி லாவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜரை வந்து ஜப்பான்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம பாரோ பண்ணி வச்சுருப்போம். 5th கொஷின், 1946 டிசம்பர் மாதம் 9 அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் டாஸ் என்பவர் தலைமை தாங்கினார். ஓகேவா. நம்ம அரசியல் அமைப்பு நிர்ணய சபை இருக்குது தெரியுமா, இதோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்திருக்கோன்னா டிசம்பர் 9, 1946. இதோட தலைவரை யார் இருந்திருப்பாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சச்சிதானந்த சின்ஹா இருந்திருப்பாங்க. ஓகேவா. அண்ட் இவர் வந்து பெர்மனண்ட்டான தலைவர்னால் இல்லை, இவர் ஒரு டெம்ப்ரரியான தலைவர் தான். அதுக்கப்புறம் செகண்ட் மீட்டிங் நடந்திருக்கும். அது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 11 நடந்திருக்கும். அப்போ இதோட தலைவரை யார் இருந்திருப்பாங்க, அதாவது நிரந்தர தலைவர். ஓகே, இவர் தான் நிரந்தர தலைவராக இருந்திருப்பார் அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில். யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா. அண்ட் அது போக வந்து துணைத் தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா ஹட்சி முகர்ஜி அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். அது போக வந்து அந்த அரசியல் நிர்ணய தலைவர் இருக்கார் தெரியுமா, நிர்ணய சபை இருக்குது தெரியுமா, அதோட சட்ட ஆலோசகராக யார் இருந்திருப்பாங்கன்னா
பிஎன் ராவ் இருந்திருப்பார். ஓகேவா? அண்ட் அது போக இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எப்படின்னா, எப்படி கொஷின் கேட்கலான்னா, இந்திய அரசியல் அமைப்பின் மாதிரி வரைவை தயாரித்தவர். ஓகே, ஸோ மாதிரினா ஒரு எக்ஸாம்பிள் டிராஃப்ட் மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. அப்படி யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎன் ராவ் தான் உருவாக்கம் செஞ்சுருப்பார். ஐ ஹோப் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.